சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஸ்ரீகாந்த் சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் டாக்டர். நீங்கள் ஒரு நியூரோ துறையை சார்ந்தவர்கள மருத்துவராக இருந்தாலும் கூட உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஞாபக மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் அப்படி கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்றைக்கி அது ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மிக சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஞாபக மறதி பிரச்சனை அப்படிங்கிறது, ஞாபக மறதி, நினைவின்மை இழப்பு, இதெல்லாம் எந்த தொகுப்பினுடைய அடிப்படையில் வருது அப்படின்னா ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர். இது இதில் எனக்கு இது பொருந்தாதுங்கிற குழப்பங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவைன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வியாதியை பொறுத்தளவில் இது ஒரு தனி பிரிவாக வந்தது அப்படிங்கிறது பல 100 வருடங்களுக்கு முன்னால் பிரிவாக உருவாக்கப்பட்டதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா டாக்டர்? நம்ம இந்த ஞாபக மறதி நோயை பற்றி பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆயுர்வேதத்துலேயும் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஆயுர்வேதத்தில் இந்த 8 விதமான மருத்துவத்துறையில் ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி இந்த ஜீரியாட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த முதுமை நோய் ஸோ அந்த முதுமை நோயில் எப்படி இந்த ஞாபக சக்தி குறைவு ஏற்படுகிறது, அதை வராமல் எப்படி தடுப்பது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம டிமென்ஷியா இல்லாட்டி இந்த முதுமை மறதி, மூளை தேய்வுன்னு டிமென்ஷியாவை தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயுர்வேதத்தில். சித்த நாசம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போது அதிக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தியாகிறதுனால வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபினாமினன் கிடையாது இது. ஸோ அந்த காலத்திலே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஞாபக மறதி, ஞாபக சக்தியை எப்படி தக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுவாக கருதப்பட்டிருக்கு. ஸோ அது ஞாபக சக்தி குறைபாடு எதனால் ஏற்படுது, அதோட அறிகுறிகள் என்னென்ன, 40 வயசுலேருந்து எப்படி ஞாபக சக்தியை நம்ம தக்க வைக்கிறது, அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்னு பல ஆயிரம் வருஷ கணக்காகவே இது நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது ஆயுர்வேதத்தின் மூலமாக. டாக்டர், இப்போ ஞாபக சக்தி குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா வயதான எல்லாருக்கும் வயது மூப்பு ஏற்பட அந்த ஞாபக சக்தி குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே வருமா? ஏன்னா சில பேர் இறக்கும் தருவாயில் பார்த்தோம்னா கூட அவங்களுக்கு ஞாபகம் சரியாக இருந்தது, அல்லது அவருக்கு ஹார்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்லாம் தனித்தனியாக சொல்லுவாங்க. அவருடைய மூளை சரிபாடு சரியாக இருந்துச்சு, ஆனால் மற்ற உறுப்புகள் செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, வயது முதிர்வின் காரணமாக கூட. அப்போ ஞாபக சக்தி அப்படிங்கிறது வயது முதிர்வின் காரணமாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையா இல்லையா? இல்லை, இது எல்லா வயதானவர்களுக்கும் நிச்சயமாக ஏற்படும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த டிமென்ஷியா இல்லை இந்த மறதி நோய் பெரும்பாலும் ஏற்படுவது வயதானவர்களுக்கு தான். ஒரு 70 அல்லது 75 வயசுக்கு மேற்பட்ட ஒரு நபர்களை தான் பெருசாக இது தாக்கும். ஆனால் ஒரு 15 to 20% இந்த டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏர்லி ஆன்செட் டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் வயதிலேயே பாதிக்கப்பட்டவர்கள். இளம் வயதுனா 20-30 வயசில் அவங்களுக்கு ஏற்படாது, ஒரு 50 இல்லாட்டி 60 வயசு நபர்களை இது பெருசாக பாதிக்கும். நிறைய நபர்களுக்கு இது 70 வயசுக்கு மேலே தான் இந்த முதுமை மறதி நோய் இல்லாட்டி டிமென்ஷியா பாதிக்கும். ஆனால் எல்லா வயோதிக நபர்களுக்கும் இது ஏற்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் 65 வயசுக்கு மேலே எடுத்தோம் என்றால் 100ல் ஒரு 7 அல்லது 8% தான் இந்த மாதிரி ஒரு டிமென்ஷியா நோய் ஏற்படும். அதுவே ஒரு 80 வயசுக்கு மேலே எடுத்தால் அது ஒரு 10லேருந்து 12% ஆகும். ஒரு 90 இயர்ஸ்க்கு மேலே எடுத்தோம் என்றால் அது ஒரு 20லேருந்து 25% இந்த டிமென்ஷியா நோய் ஏற்படும். எல்லா வயதானால் நிச்சயமாக இந்த நோய் ஏற்படும்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நிறைய வயதானவர்களுக்கு இது ஞாபக மறதி ஏற்படாது. எது இந்த ஞாபக நோய் மறதிக்கு காரணமாக வருது? குறிப்பிட்டு ஒரு என்ன ஃபினாமினன் நம்ம சொல்லோம் என்றால் இது ஒரு விதமான ஆக்சிலரேட்டட் ஏஜிங். அதாவது இட்ஸ் அன் இம்பேலன்ஸ் பிட்வீன் ஏஜிங் அண்ட் த பிரெயின்ஸ் ரெசிலியன்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம பிரெயினுக்கு ரிசர்வ் கெப்பாசிட்டின்னு ஒன்று வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம காரில் இல்லாட்டி இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் ரிசர்வ்னு ஒன்று வச்சுப்போம் இல்லையா, அவசர தேவைக்காக ரிசர்வ் இருக்கும், அது கடைசி வரைக்கும் அது செலவாகாது. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே நம்ம மூளையில் ரிசர்வ் கெப்பாசிட்டி ஒன்று பில்டப் ஆகும். அது எதுக்காக தேவை என்றால் வயது முதிர நம்மளுக்கு சில மூளையில் சில பாதிப்புகள் ஏற்படும். ஸ்ட்ரோக் ஏற்படலாம், இல்லை மூளையில் சில விதமான தலையில் அடிபடலாம். ஸோ வயது நியூரான் செல்கள், நரம்பு செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி செயலிழந்து போகலாம். இந்த பாதிப்புகள்னால் நமக்கு மூளையோட செயல்பாடு குறையாமல் இருக்கிறதுக்காக இந்த ரிசர்வ் கெப்பாசிட்டி சின்ன வயசுலேருந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும். இந்த ரிசர்வ் கெப்பாசிட்டி நம்மளுக்கு சரியாக உருவாகாமல் இருந்தால்
நிறைய பேருக்கு இந்த விதமான மறதி நோய் வந்து 65 வயசுக்கு மேலேயோ 70 வயசுக்கு மேலேயோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த ரிசர்வ் கெப்பாசிட்டி எதனால் சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் என்றால், ஜெனட்டிக் காஸ் இருந்தால், குடும்பத்தில் வேறு நபருக்கு இந்த மாதிரி ஞாபக மறதி நோய் இருந்தால், நிறைய படிப்பறிவு இல்லாமல் இருந்தால், சில பேருக்கு வந்து சின்ன வயசில் பலத்த தலையில் காயம் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட பாதிப்பு இருந்தால், சில பேருக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு இது வந்து இரத்த அழுத்தம் இல்லாட்டி இந்த டயபெட்டிக் சர்க்கரை நோய், ஹை கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால், ஸோ இதனால் ஏற்படக்கூடிய மூளை பாதிப்புகளால் நரம்பு செல்களால் அந்த காக்னேட்டிவ் ரிசர்வ் கெப்பாசிட்டியை பில்டப் பண்ண முடியாமல் போகும். இதனால் அந்த ரிசர்வ் கெப்பாசிட்டி குறைவாகனால் வயது கூட கூட ஏற்படக்கூடிய மூளை பாதிப்புகளினால் இந்த மூளையோட சில ஆற்றல்கள் குறைபாடு ஏற்படும். இதனால் அந்த டிமென்ஷியா நோய் ஏற்படும். ஸோ டிமென்ஷியா நோய் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் என்றால், இது வந்து இந்த காக்னேட்டிவ் ரிசர்வ் கெப்பாசிட்டிக்கும் வயதினால் ஏற்படக்கூடிய சில விதமான நோய்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு போராட்டத்தினால் மூளை பாதிப்பு கூட ஏற்பட்டால் இந்த மாதிரியான ஞாபக மறதி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி தனக்குள்ளாகவே இந்த நோய் வந்துருச்சா அப்படின்னு கலக்கப்படுறவங்களுக்கு, அவங்களுக்கு ஞாபக மறதி நோய் வந்திருக்கு, அதில் நோயினுடைய ஆரம்ப அறிகுறி அல்லது டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இந்த ஞாபக மறதியால் பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய இதில் இதுக்கு சிகிச்சை பெறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது அவங்களோட அந்த ஃபேமிலிஸே தான். இந்த ஞாபக மறதி டிமென்ஷியா நோயால் குறையறதுக்கு உண்டான ஞாபக சக்தி குறைவு எப்படி ஏற்படும் என்றால், ரீசெண்ட் மெமரி தான் பாதிக்கப்படும். அதாவது அண்மையில் நடந்தது என்ன, அதாவது இன்றைக்கி நடந்தது என்ன, காலையில் நடந்தது என்ன, நேற்று நடந்தது என்ன, அது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகத்தில் நிற்காமல் போகும். பழைய ஞாபகங்களால் நல்லா அவங்களுக்கு கச்சிதமாக இருக்கும். ஸோ இது அவங்களால புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற நபர்கள்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் அவர் கூட படித்த ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, இப்போ நடந்தது தானே மறக்கிறாரு, அது முக்கியம் இல்லை தானே, காலையில் சாப்பிட்டாரா இல்லையாங்கிறது என்ன டாக்டர் முக்கியம் அப்படின்னு சொல்லி தட்டு கழிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ இந்த ஞாபக மறதி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் என்றால், அடிக்கடி மறந்து போகுதல். இந்த மறந்து போகிற ஞாபக மறதி வந்து அவங்களோட நாளாந்திர நடவடிக்கைகளை பாதிக்க தொடங்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டீர்களா இல்லையா, அதில் தடுமாற்றம் வரும் பொழுது, நீங்கள் சப்போஸ் பில் பே பண்ணுறது இல்லை யாருக்காவது சின்ன பணம் தட்டுப்பாடில் அவங்களுக்கு ஏதாவது குளறுபடி ஏற்பட்டால், உங்களுக்கு ஃபோன் நம்பர் மறந்து போகிறது இல்லை ஏடிஎம் பின் மறந்து போகிறது, இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த நாளாந்திர வேலைகள் செய்வதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட தொடங்கினால் அப்போது ஒரு சாதாரண ஞாபக மறதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு. அது நிச்சயமாக டிமென்ஷியா நோயோட ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். அப்போது அதை நிச்சயமாக இக்னோர் பண்ணாமல், இது முதுமையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஞாபக மறதி பிரச்சனைகள்னு அதை இக்னோர் பண்ணாமல் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியமாக. இந்த ஞாபக மறதி நோயினுடைய ஆரம்ப அறிகுறிகளை சொன்னீங்க, அதை கவனிக்காமல் விட்டதுக்கப்புறம், என்னங்க இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, எவ்வளவு முற்றி போயிருக்குது, இதுக்கு முதல்லே பார்க்குறது இல்லையா அப்படின்னு ஒரு நோயாளியை பார்த்து நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த நோயாளி எந்த மாதிரியான ஒரு சூழல், எந்த மாதிரி ஒரு பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கும்? இந்த டிமென்ஷியா நோய், அதாவது முதுமை மறதி இல்லாட்டி மூளை தேய்வு நோயின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிமென்ஷியாங்கிறது ஒரு காமன் டேர்ம். அந்த டிமென்ஷியாவுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதில் நம்பர் 1 காரணம்ங்கிறது அல்சைமர்ஸ் நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்சைமர் வியாதி தான். அதில் வந்து ஞாபக பகுதி வந்து கொஞ்சம் சுருக்கமடைந்து செயலிழந்து போகக்கூடிய ஒரு இது. அதில் வந்து அண்மையில் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு மறந்துடுவாங்க. சாப்பிட்டது, யார் வந்தது, யார் சொன்னது, அவங்களோட சாமான்களை வச்ச இடம் மறந்து தேடிக்கொண்டே இருக்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் மறந்துடுவாங்க. அது கொஞ்சம் கூட கூட என்ன ஆகும்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களோட பெயர், முகம், அடையாளம் அதெல்லாம் மறந்துடுவாங்க. குறிப்பிட்ட சொல்ல மறந்துடுவாங்க. அது கொடுங்க, இது கொடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, அது என்ன, கரண்டியை கொடுங்க, ரிமோட்டை கொடுங்க, பர்ஸை கொடுங்க அப்படின்னு அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் மறந்துடுவாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பேச்சு பாதிப்பு ஏற்படும். அப்புறம் வந்து வழி தடுமாற்றம் ஏற்படும். இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அவங்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்ஸ்னு இந்த மூளையோட முன்பகுதியில் ஃப்ரான்டல் லோப்ஸ் இருக்குமே இல்லையா, ஸோ அதுவும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படக்கூடிய இது அடுத்த கட்டத்தில் ஏற்படும். ஸோ அது ஏற்பட்டால் அவங்களால ஃபார் எக்ஸாம்பிள் நன்று சமைச்சு கொண்டு வந்தவங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த சமையல் செய்கிறது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு அதெல்லாம் மறந்து போயிடும், தடுமாற்றம் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப நாட்பட்டு செய்து கொண்ட அந்த சமையல் பழக்க வழக்கங்கள் கூட அவங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்பட்ட மாதிரி ஒரு இதெல்லாம் ஏற்படும். ஸோ கடைசியில் என்ன ஆகும் என்றால், அவங்களுக்கு அவங்களோட நடவடிக்கைகள் பாதிக்கப்படும். கடைசியில் நடக்கிறது, பேசுகிறது, சாப்பாடு விழுங்கிறது, இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படி ஃபைனலாக பெட்ரிடன் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு 6 to 8 வருஷத்தில் இந்த டிமென்ஷியாவோட ஒரு நேச்சுரல் கோர்ஸாக இருக்கும்.
நான் சொன்ன மாதிரி டெமென்ஷியாவுக்கு பலவிதமான டெமென்ஷியாஸ் இருக்குது. காமனஸ்ட் டெமென்ஷியா அல்சைமர்ஸ் டிசீஸ். அடுத்து காமனாக நம்ம பார்க்கக்கூடியது வாஸ்குலர் டெமென்ஷியான்னு மூளையில் இந்த பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு பக்கவாதம் ஏற்படும் இல்லையா. பக்கவாதம் ஏற்படாமல் மூளையோட சில முக்கியமான பகுதிகளில் சின்ன சின்ன சைலண்ட் ஸ்ட்ரோக்ஸ் ஏற்பட்டால் இந்த வாஸ்குலர் டெமென்ஷியான்னு சொல்லிக்கல வாஸ்குலர் டெமென்ஷியா ஏற்படும். அடுத்த மூன்றாவது மிக முக்கியமான டெமென்ஷியா வந்து பார்க்கின்சன் டெமென்ஷியான்னு சொல்கிறது. இந்த நடுக்கவாதம்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. அந்த டெமென்ஷியாவில் சில விதமான ஞாபக மறதிகள் ஏற்படும். அது ரொம்ப வருஷமாக அந்த பார்க்கின்சன் டிசீஸினால் பாதிக்கப்பட்டால். நாலாவது மிக முக்கியமான ஒரு டெமென்ஷியா என்னென்றால் அது வந்து 65 வயசுக்கு குறைந்த நபர்களை பெருசாக பாதிக்கும். ஃப்ரான்டோ டெம்பரல் டெமென்ஷியான்னு சொல்லக்கூடியது. மூளையில் இருக்கிற முன்பகுதியை பாதிக்கக்கூடிய ஒரு டெமென்ஷியா. அதில் வந்து பெரும்பாலும் ஞாபக மறதி ஏற்படாது. அவங்களோட பர்சனாலிட்டி, நடவடிக்கைகள், ஆளுமைத்தன்மையில் பெரும்பாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ முந்தி இல்லாத மாதிரி சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் இன்டீசன்ட் பிஹேவியர்ஸ், டிஸ்இனிபிட்டட் பிஹேவியர்ஸ், செய்யக்கூடாத செயல்களெல்லாம் செய்வாங்க. அவங்களோட சாப்பாடு ஹேபிட்ஸில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர் சேஞ்சஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான டெமென்ஷியாலும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் மாறுபடும். டெமென்ஷியாவினுடைய கடைசி நிலைக்கு போயிட்ட ஒருத்தர் இப்போ கொண்டு வந்திருக்கீங்களா, நான் கேட்டேன் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி சூழலில் உள்ள ஒருத்தரை அவருடைய இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது மீண்டும் அது பரவாமல் தொடராமல் இருக்க சாத்தியக்கூறு இருக்கா, குணப்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா? ஒரு 5 to 10% டெமென்ஷியாஸ்க்கு வந்து நம்ம ரிவர்சபிள் டெமென்ஷியாஸ்னு சொல்லுவோம். அதாவது அதை கம்ப்ளீட்டாக நம்மளால் குணப்படுத்தக்கூடிய காரணங்கள் இருக்கும். ஒரு 5 to 10% டெமென்ஷியாஸ். ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு டெமென்ஷியாக்கு காரணங்கள் என்ன என்றால், மூளையோட மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வென்ட்ரிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய இதில் அந்த நீர் திரவத்தோட அளவு ஜாஸ்தியானால் அதுக்கு நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ்னு சொல்லுவோம். அதனால் ஏற்படக்கூடிய நடக்கிறதுல இருக்கிற பிரச்சனை, ஸ்லோடு வாக்கிங், ஸ்லோ திங்கிங், அவங்களோட ஞாபக சக்தி குறைவு, அது ஒரு விதமான ஒரு டெமென்ஷியா. சில பேருக்கு வந்து இந்த விட்டமின் B12 குறைபாடோ இல்லை இந்த தைராய்டோட குறைபாடு இருந்தால் அது நல்ல டெமென்ஷியா ஏற்படும். சில பேருக்கு மூளையில் இந்த கிருமி போய் அந்த பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் சில பேருக்கு டெமென்ஷியா ஏற்படும். அடுத்த மிக முக்கியமான ஒரு டெமென்ஷியா வகை என்னென்றால் ஆட்டோஇம்யூன் என்கெஃபலைட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட உடம்பை அவங்களோட மூளையில் இருக்கிற சில பகுதிகளை பாதித்து அதனால் சில டெமென்ஷியா அந்த மாதிரிலாம் ஏற்படும். இந்த குரூப் ஆஃப் டெமென்ஷியாஸை ரிவர்சபிள் டெமென்ஷியாஸ், அதாவது முழுசுமாக குணப்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கிற டெமென்ஷியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான டெமென்ஷியாஸ் 5லேருந்து ஒரு 10% பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். அந்த மாதிரி டெமென்ஷியாஸ் இருந்தால் சில சமயம் அது ஒரு சிவியர் ஸ்டேஜுக்கு போனால் கூட நம்மளால் அதை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குது. இந்த டெமென்ஷியா பாதிப்பு அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாக இருக்கா, பெண்களுக்கு அதிகமாக இருக்கா டாக்டர்? பெரும்பாலும் இது பெண்களை தான் அதிகமாக பாதிக்கும். ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி டெமென்ஷியாவுக்கு நம்பர் 1 காரணம் அல்சைமர்ஸ் டிசீஸ் இல்லையா. அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து பெரும்பாலும் பெண்களை அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ அதனால் டெமென்ஷியாஸ் பெரும்பாலும் பெண்களை அதிகமாக பாதிக்கும். ரெண்டாவது காரணம் வந்து இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுட்காலம் வந்து யூஸ்வலி என்ன பார்த்தீங்க என்றால் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகம் எல்லா நாட்டிலையும், இந்தியா உட்பட. ஸோ பை வர்ச்சு ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பீயிங் லாங்கர் இன் லேடிஸ், இது வந்து பெரும்பாலும் டெமென்ஷியா வந்து அதிகமாக பெண்களை அந்த நம்பர்ஸ் வந்து லேடிஸ் கிட்ட ஜாஸ்தி. எனக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு, டெமென்ஷியா வர்றதுக்கான சாத்தியக்கூறு உண்டு, என் தாத்தாவுக்கு இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, அப்போ நான் வந்து எனக்கும் இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் என்றால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி டெமென்ஷியா அவங்கள்ட்ட இருந்தது என்றால் டெமென்ஷியா ரிஸ்க் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. அந்த ரிஸ்க் ஸ்கோர்ஸை கேல்குலேட் பண்ணி உங்கள் ரிஸ்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் ரிஸ்க் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி டெமென்ஷியா அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு நிறையா இருக்குது. அந்த டெஸ்ட் அசஸ்மெண்ட் இருப்போம். அதெல்லாம் பேப்பர் அண்ட் பென்சில் டெஸ்ட் தான். ஸ்கேன்ஸோ பிளட் டெஸ்ட்டோ அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மெமரி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ணக்கூடிய சில பேப்பர் அண்ட் பென்சில் டெஸ்ட் இருக்குது. அதை அட்மினிஸ்டர் பண்ணுவோம். அதுலேயே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு லோ ஸ்கோர்ஸ் இருக்கா, ஹை ஸ்கோர்ஸ் இருக்கா. ஸோ இந்த டெமென்ஷியாவுக்கு முற்பட்ட ஸ்டேஜுக்கு பேர் மைல்ட் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்னு ஒரு ஸ்டேஜ். அதாவது மைல்ட் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்டில் லேசான ஞாபக சக்தி குறைபாடு இருக்கும். ஆனால் அது வந்து அவங்களோட ஒரு நாளாந்திர ஒரு ஃபங்க்ஷனிங்கை, டே டு டே ஃபங்க்ஷனிங்கை பாதிக்காது. ஸோ அது வந்து ஏஜ் அண்ட் எஜுகேஷன் அப்ராப்ரியேட் ஸ்கோர்ஸோடு கம்பேர் பண்ணி உங்கள் வயசுக்கும் உங்களோட எஜுகேஷன் லெவலுக்கும் நீங்கள் சரியாக ஸ்கோர் பண்ணுறீங்களா இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்கா அப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததென்றால்
நான் சொன்னக்கூடிய இந்த ரிவர்சிபிள் காஸ், அதாவது உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா, உங்களுக்கு விட்டமின் B12 குறைபாடு இருக்கா, தைராய்டு குறைபாடு இருக்கா, இதுக்குண்டான சில பிளட் டெஸ்ட்கள் மட்டும் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணினோம் என்றால் ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% பேஷண்ட்ஸ்களுக்கு அது டிமென்ஷியாவாக லேட்டராக மாறாமல் இருக்க நம்மளால் பெருசாக தடுக்க முடியும். டெமென்ஷியாவினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது மூளை தொடர்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு சில எக்ஸசைஸு அதை சரி பண்ணக்கூடிய சில விஷயங்கள்னாலேயே அது சரி பண்ணிடலாமா, இல்லை மருந்து மாத்திரை மட்டும்தான் அதுக்கு குணப்படுத்த முடியும்னு சொல்லலாம்? பெரும்பாலும் இதுக்கு மருந்து மாத்திரைகள் தான். ஸோ அதுவும் வந்து டிமென்ஷியா ஏற்பட்டால் இதுக்கு வந்து ஞாபக மறதி, பேச்சு தடுமாற்றம், இந்த வழி மாறாட்டம் இதெல்லாம் வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு விதமான மருந்துகள் இருக்குது. காக்னிட்டிவ் என்ஹான்சர்ஸ்னு சொல்லக்கூடிய மருந்து. டிமென்ஷியா நோய் தாக்கினால் அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான அறிகுறிகள் அவங்களுக்கு வரக்கூடிய இந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ், அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய இந்த மனோதத்துவ ரீதியான பாதிப்புகள். அதில் என்ன ஏற்படும் என்றால் அவங்களுக்கு சில சமயம் டிப்ரெஷன் ஏற்படும், மனச்சோர்வு நிறைய பேருக்கு ஏற்படும், ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மனப்பதட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு டெல்யூஷன்ஸ் அண்ட் ஹாலுசினேஷன்ஸ், இந்த சில விதமான இந்த சைக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய சில பேருக்கு இந்த சந்தேகம் இல்லாமல் ஏற்படும். ஆட்களை மாறாட்டமாக ஏற்படும். அஜிடேஷன்னு சொல்லக்கூடிய சில பதற்றம் எல்லாம் ஏற்படும். இந்த விதமான பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். எஸ்பெஷலி இந்த டிமென்ஷியா நோயோட தீவிரம் அதிகமாக இந்த பிஹேவியரல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக காணப்படும். ஸோ நம்ம ஒரு பக்கம் இந்த ஞாபக சக்தி குறைவு, பேச்சு தடுமாற்றம், அதுக்கு உண்டான மருந்துகளையும் கொடுக்க வேணும். இந்த மாதிரி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சைக்கோசிஸ், அஜிடேஷன் இருந்தால் அதுக்குண்டான மருந்துகளையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். பெரும்பாலும் மருந்துகள் தான் இது. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 5% ரிவர்சிபிள் காசஸ், எஸ்பெஷலி டெமென்ஷியா நோய் வந்து இந்த நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ்னு சொன்ன இந்த மாதிரியான அந்த மூளையில் இருக்கிற அந்த நீரின் அளவுக்கு இது பண்ணால் அதுக்கு ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. விபி ஷண்டிங்னு சொல்லக்கூடிய அதுக்கு அந்த சர்ஜரி பண்ணால் இதை முழுசமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது ரீசெண்டாக என்ன இந்த அல்சைமர்ஸ் டிசீஸில் என்ன ஒரு அட்வான்ஸ் வந்திருக்கின்றால், அல்சைமர்ஸ் டிசீஸ் ஏற்படுறது மூளை நரம்பு செல்களில் ஒரு விதமான அபாயகரமான ஒரு புரத டெபாசிட் ஆகிறதுனால அந்த மாதிரியான இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த அல்சைமர்ஸ் டிசீஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன், அதை நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாக மாதம் செலுத்தினால் ஓரளவுக்கு அதை நோய் வந்து தீவிரமாகிறதை நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியும். இந்த மாத்திரைகள் அப்படிங்கிறது முழுமையாக குணப்படுத்தக்கூடியதா அல்லது கட்டுப்படுத்தக்கூடியதா? அதே மாதிரி இந்த மாத்திரைகளை முழுமையாக குணப்படுத்துறதுக்காக இருக்கும் சரி அல்லது கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கும் சரி, வாழ்நாள் முழுக்க அதை சாப்பிட வேண்டிய ஒரு இதில் இருக்கமா நம்ம? ஸோ டிமென்ஷியா நோயை வந்து முழுசுமாக குணப்படுத்துறதுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட மருந்துகள் கிடையாது. அந்த நோயோட தீவிரம் வளராமல் இருக்க நம்மக்கிட்ட மெடிசின்ஸ் இருக்குது. மெடிசின்ஸ் மட்டும் இல்லாமல் நான் ஃபார்மகலாஜிக்கல் மெத்தட்ஸும் ரொம்ப முக்கியம். அதாவது பிரெயின் ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், குட் டயட், குட் ஸ்லீப், அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் அவங்களோட பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறது, ஆல்கஹால் எடுத்துகிட்டு வந்து ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி நான் ஃபார்மகலாஜிக்கல் மெத்தட்ஸும் பண்ணுறது வந்து தீஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து டிமென்ஷியாவோட தீவிரத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். டிமென்ஷியா அப்படிங்கிறத பொறுத்தவரையில் வயது முதிர்வதற்கானது, வயதானவர்களுக்கு மட்டுமே வருங்கிற நம்பிக்கை தளர்ந்து, இல்லை இளம் வயதுடையவருக்கும் அது வருது, இந்த வயசில் நாங்கள் கேஸை பார்க்குறோம்னு ஏதாவது தகவல் இருக்கு? நான் சொன்ன மாதிரி 15 to 20% ஆஃப் ஆல் டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் ஆர் பிலோ த ஏஜ் ஆஃப் 60. எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோட யங்கஸ்ட் பேஷண்ட் வித் ஃப்ரான்டோடெம்பரல் டிமென்ஷியான்னு சொன்னேன் இல்லையா, ஷி வாஸ் 28. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியல் ஃப்ரான்டோடெம்பரல் டிமென்ஷியா, ஐடி இன்ஜினியர் ஒர்க்கிங் இன் அர்ஜென்டினா. அவங்களோட நடவடிக்கைகள், அவங்களோட அந்த பிஹேவியர் மாற்றங்களால் இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. ஃபைனலி ஷி வாஸ் டயக்னோஸ்ட் டு ஹேவ் ஃப்ரான்டோடெம்பரல் டிமென்ஷியா. சின்ன வயசில் வரக்கூடிய டிமென்ஷியா பெரும்பாலும் வந்து ஜெனட்டிக் காரணங்களால் வரும், இந்த மரபணு பாதிப்புகளால் வரும். சின்ன வயசு இவங்களுக்கும் வரக்கூடாதுன்னு வராதுன்னு ஒரு இது இல்லை. சின்ன வயசு இவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஜெனட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஹெரிடிட்டரிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிறோம். ஸோ ஜெனட்டிக்கை பற்றி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, ஹெரிடிட்டரிங்கிறக்குள்ளேயும் இது வருதா? 95% ஆஃப் டிமென்ஷியா இஸ் டியூ டு அக்வயர்ட் காசஸ் தான். அதாவது வந்து அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ரொம்ப நாளாக பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் சரியாக இது பண்ணாமல் இருக்குது, எக்ஸசிவ் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ரொம்ப ஜாஸ்தி இது பண்ணுறது, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன் ரொம்ப நாளாக இருந்து அதை சரியாக நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் காசஸ் இதெல்லாம் தான் பெரும்பாலும் டிமென்ஷியா வருது.
இதெல்லாம் நம்ம சரியாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணோம்னா இல்லை முழுசாக நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். டெமென்ஷியாவினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது இது மாறுபடலாம். காரணம் என்ன, அவங்க சுற்றியே இருக்கிறதுனால. அதனால் இந்த ஞாபக இழப்பு அப்படிங்கிறது அவருடைய நண்பர்கள் இந்த மாதிரி பொருட்கள் அப்படிங்கிறதுல அதிகமாக இருக்குமா? குடும்ப உறவுகளை பொறுத்தளவில் அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? அது பின்னால் தான், அதாவது 2வது 3வது கட்டமாக வரும்னு எடுத்துக்கலாம். ஆமாம். அது வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மெஜாரிட்டி ஆஃப் அல்சைமர்ஸ் டிசீஸில் கார்டன் வெரைட்டி அல்சைமர்ஸ் டிசீஸ், டிப்பிக்கல் அல்சைமர்ஸ் டிசீஸ்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சில விதமான ரேர் டெமென்ஷியாஸும் இருக்குது. ஏடிபிக்கல் அல்சைமர்ஸ் டிசீஸ்னு இருக்குது. அதில் ஒரு விதமான ஏடிபிக்கல் அல்சைமர்ஸ் டிசீஸில் அது வந்து போஸ்டீரியர் கார்டிக்கல் அட்ரஃபி அப்படின்னு ஒரு விதமான ஏடிபிக்கல் அல்சைமர்ஸ் பின்மூளையில் இருக்கிறது. ஸோ அல்சைமர்ஸ் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி அது முதல்ல ஆரம்பிக்கிறது மூளையோட ஞாபகசக்தி பகுதியில் அந்த சுருக்கம் ஏற்பட்டு ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த ஏடிபிக்கல் அல்சைமர்ஸ் டிசீஸ் எங்கே ஆரம்பிக்கும் என்றால் மூளையோட பின்பகுதியில் சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், ஆட்களை அடையாளம் காண்றதுல ப்ராப்ளம் ஏற்பட்டுரும். அப்போது குடும்பத்தில் இருக்கிற அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையே அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஸோ பொருட்கள் அடையாளம் தெரியாது, வழி தடுமாற்றம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏடிபிக்கல் அல்சைமர்ஸ் டிசீஸில் அது முதல்ல வந்துடும். ஸோ ஞாபக சக்தி குறைவுங்கிறது அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருக்காது. பட் இது வந்து ரொம்ப ரேர் கைண்ட் ஆஃப் அல்சைமர்ஸ் டிசீஸ் தான். டிப்பிக்கல் அல்சைமர்ஸ் டிசீஸ் தான் பெரும்பாலும் நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்கக்கூடிய ஒரு இது ஒரு வயதான காரணத்தினால அல்லது இந்தந்த இயல்புகளால் ஏற்படுறது. இது எவ்வளவுக்கு சரி பண்ணலாம், ரொம்ப எளிமையாக எங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி டாக்டர். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி myDoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0440401066. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.